ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம லைஃப் ஆஃப் இட்டாச்சி தான் பார்க்க போகிறோம். உச்சியா கிளானுக்கும் லீஃப் வில்லேஜுக்கும் என்ன பிரச்சனை, எதுக்கு இட்டாச்சி உச்சியா கிளானே போட்டு தரலாம். ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் இந்த வீடியோவில் பதில் கிடைக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி வெல்கம் டு டாப் டாக்கர். இப்போ இட்டாச்சியோட அப்பாவும், இட்டாச்சி நீ அம்பு பிளாக் ஆப்ல மெம்பர் ஆனது நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷம், பட் இருந்தாலும் நீ உச்சியான்றதை எப்பவுமே மறக்க கூடாதுன்னு. அதுக்கடுத்து டான்ஸ் ஷீஷியோட கண்ணை எடுத்ததுக்கு அப்புறம் ஷீஷி உச்சியா சாகிறதுக்கு முன்னாடி, இட்டாச்சி நீ தான்ப்பா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, உச்சியாக்கா என்னோட பேரையும் லீஃப் வில்லேஜையும் நீ தான் கட்டி காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அவன் இறந்துட்டு இருப்பான். அதுக்கப்புறம் தான் அதை பார்த்து இட்டாச்சிக்கு மாங்கிக்கு ஷெரிங்கான வைக்கனா இருக்கும். அடுத்து ஷீஷி உச்சியா இறந்ததுக்கு அப்புறம் அவனோட சாவுக்கு இட்டாச்சி தான் காரணம்னு நினைச்சுக்கிட்டு ஒரு 3-4 பேர் வந்துட்டு, என்னப்பா இட்டாச்சி உச்சியாக்கல எனக்கு எதிராச்சும் ஏதாச்சும் பண்ணணும்னு நினைச்ச மாமனை அவ்வளோ தாண்டின்னு சொல்லிட்டு மிரட்டி இருப்பாங்க. இட்டாச்சி அவங்கள சம்மடி அடிச்சு அனுப்பியிருப்பான். அதுக்கப்புறம் டான்ஸோவும், இட்டாச்சி இப்போ நீ அம்பு பிளாக் ஆப்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கிட்ட, இது ஒன்றும் ஃபவுண்டேஷன் கீழே வராது, பட் இருந்தாலும் உனக்கு ஆர்டர்ஸ்லாம் நான் தான் கொடுப்பேன், நீ ஒன்றும் அந்த கிழட்டு பையன் தேடுக்காக கிட்ட போயிட்டு ரிப்போர்ட்லாம் கொடுத்துட்டு இருக்க வேணாம், இப்போ நான் உனக்கு சிம்பிளா ஒரு அசாசினேஷன் மிஷின் கொடுக்குறேன், தோனிக்கிறானுங்க பேர் 2 பேர் இவனுங்களும் உன் டீம்ல சேர்த்துக்கிட்டு நீ போயிட்டு 2 பேரை போட்டு தள்ளணும், இதுதான் உன்னோட மிஷின்னு சொல்ல இட்டாச்சி சொன்ன மாதிரி அந்த 2 பேரை போட்டு தள்ளிட்டு டான்ஸோ கிட்ட வந்து ரிப்போர்ட்டை கொடுப்பான். இப்ப டான்ஸோவும் உச்சியா கிளானை கண்காணிக்கிற டீம் கிட்ட இருந்து ரிப்போர்ட் வந்தது, லீஃப் வில்லேஜோட போலீஸ் ஃபோர்ஸ் வந்து அவங்க வெப்பன் ஸ்ட்ரென்த் அதிகப்படுத்துறாங்களாமா, எங்கேயோ இடிக்குதுன்னுமா. இப்ப இட்டாச்சியும் உச்சியா கிளான் லீஃப் வில்லேஜ் மேல கொஞ்சம் மனக்கசப்போட இருக்காங்கன்னு டான்ஸோவும், அதனாலதான் உச்சியா கிளானை நீயே கண்காணின்னு சொல்லிட்டு சர்வேலன்ஸ் பண்ண விட்டுருவாங்க. இட்டாச்சியும் அவன் கிளான்ல இருக்கிறவங்கள அவனே வேவு பார்த்துட்டு இருப்பான். அடுத்து அப்படியே வீட்டுக்கு போவான். அப்பா அவங்க அப்பாவும், இட்டாச்சி இன்னும் 3 நாள்ல உச்சியா கிளான்ல இருக்கிறவங்க மட்டும் ஒரு மீட்டிங் போட போறோம், அந்த மீட்டிங்க்கு நீ வந்தே ஆகணும், வரும்போது அம்பு பிளாக் ஆப்ஸ்ல இருக்கிற யாரையுமே கூட கூட்டிட்டு வராதன்னு. இட்டாச்சியும் நாளைக்கு நான் வேற ஒரு மிஷினா வில்லேஜை விட்டு வெளியே போறேன்மா. அவங்க அப்பாவும், ஓடாதரா டேன்பாரு. இட்டாச்சியும் ஓடுறனா நானான்மா. அவங்க அப்பாவும், உச்சியா கிளான் விதியில இருந்து தப்பிக்கணும்னு நினைக்காதரா மகனேன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே கிளம்பிடுவாரு. அடுத்து உச்சியா கிளான்ல இருக்கிற எல்லாருமே நாக்கோனோஸ்டைன் கிட்ட மீட்டிங்காக ஒருத்தரா போயிட்டு இருப்பாங்க. இட்டாச்சும் டான்ஸோட அடியாட்கட் கூட நின்னுக்கிட்டு மறைஞ்சிருந்து பார்த்துட்டு இருப்பான். கொஞ்ச நேரம் கழிச்சு, நீங்க யாரும் வர வேண்டாம், நான் மட்டும் போறேன், நீங்க டான்ஸோ கிட்ட போயிட்டு மீட்டிங்கை பத்தி மட்டும் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இட்டாச்சி அப்படியே அவங்க அப்பாவை பார்க்க போவான். அப்பா அவங்க அப்பாவும் உச்சியா கிளானோட ஸ்டோன் டேப்லெட்டை பார்த்துக்கிட்டு, இங்க பாருங்க ஷெரிங்கான் வச்சிருக்கிறவங்களால மட்டும்தான் இந்த ஸ்டோன் டேப்லெட்டை பார்த்து படிக்க முடியும், மாங்கிக்கு ஷெரிங்கான் வச்சிருக்கிறவங்களால இது இன்னமும் நல்லா பார்த்து படிச்சு புரிஞ்சுக்க முடியும். உடனே இட்டாச்சியும், சோ நைனா உங்களுக்கு நான் இதுல என்ன போட்டிருக்குன்னு படிச்சு சொல்லணும், அதுக்காக தான் நான் வர சொன்னீங்களான்மா. உடனே அவங்க அப்பாவும், அப்படி இல்ல மகனேன்னு சொல்லிட்டு ஸ்லோ மோஷன்ல திரும்ப இருப்பாருங்க. மை காட், அவருக்குமே மாங்கிக்கு ஷெரிங்கான் இருக்கும். இட்டாச்சியும், நைனா உங்களுக்கு எப்படி இதுன்னு கேட்க இப்பதான் இவர் விஷயத்தையே சொல்றாரு. 3rd கிரேட் நிஞ்சா வரப்ப இவரோட ஃப்ரெண்டு அவரோட உயிரை கொடுத்து இவரோட உயிரை காப்பாத்ததுனால சோ இதை பார்த்து அவருக்கு மாங்கிக்கு ஷெரிங்கான் வைக்கனாச்சுன்னு. அதுக்கப்புறம் இந்த ஸ்டோன் டேப்லெட்டை பார்த்துட்டு, இதுலதான் உச்சியா கிளானோட வாழ்க்கையே அடங்கி இருக்கு, இதை மாங்கிக்கு ஷெரிங்கான் வச்சிருந்தா மட்டும் தான் படிக்க முடியும், பட் நான் எவ்வளவு படிச்சுமே எனக்கு அந்த எண்டிங் மட்டும் சரியா புரியல, உனக்கு புரியணும்னா நீயுமே படிச்சுப்பாரு, உச்சியா கிளானுக்கு எதிரே இப்ப நிறைய விஷயம் நடந்துட்டு இருக்குன்னு. உடனே இட்டாச்சியும், அதனாலதான் இப்ப நீங்க ஃபோர்ஸ் பண்ணி எல்லாத்தையுமே மாத்த போறீங்களான்னு கேட்பான். உடனே அவரும், இந்த வில்லேஜில் இருக்கிற ஐயர் அபிஷியல்ஸ் எல்லாருமே நம்மள பார்த்து பயப்படுறாங்க, அதுக்கு காரணம் நம்ம கிட்ட இருக்கிற ஷெரிங்கான். உடனே இட்டாச்சியும், நம்ம எங்க ஷெரிங்கானை யூஸ் பண்ணி 9 டெயில்ஸை கண்ட்ரோல் பண்ணி ஏதாச்சும் பண்ண போறேன்ட்டு தான் எல்லாருமே பயப்படுறாங்கன்னுமா. உடனே அவங்க அப்பாவும், இதுக்கு முன்னாடி 9 டெயில்ஸை கண்ட்ரோல் பண்ணதெல்லாம் ஒரே ஒரு ஆள், மதரா உச்சியா, அவருக்கு அப்புறம் யாரும் கண்ட்ரோல் பண்ணதோ இல்ல, பண்ண முடியுமான்ற தூக்கி எனக்கு தெரியல. ஸோ இந்த சம்பவத்துக்கு அப்புறமா பெரிய பெரிய ஆளுங்க கூட உச்சியா கிளானை பார்த்து பயந்து கொஞ்சம் விலகியே இருக்காங்க. ஸோ அந்த பயம் நீடிச்சுக்கிட்டே போகுது. அதனால தான் சொல்கிறேன், இப்போ நம்ம அந்த பயத்தை யூஸ் பண்ணி அவங்கள கண்ட்ரோல் எடுக்கலான்னு. உடனே இட்டாச்சும், அப்போ நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி ஒக்காக ஆக போறீங்களான்னு கேட்க உடனே அவங்க அப்பாவும், இப்போதைக்கு நான் மற்றவங்கள ஃபோர்ஸ் பண்ணணும்ட்டு எனக்கு எந்த இன்டென்ஷனுமே கிடையாது, ஆனால் கிளான் ஆசைப்பட்டா நிச்சயமாக நான் அதை பண்ணுவேன், அதனால தான் என்னோட மாங்கிக்கு ஷெரிங்கான நான் யாருக்குமே தெரியாமல் வச்சுட்டு இருக்கேன், ஒருவேளை கிளான் மெம்பர்ஸ்க்கு இதை பற்றி தெரிய வந்ததுன்னா அவங்க பெருசாக எதிர்பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு அவர் ஷெரிங்கான வச்சு என்ன நடக்கும்ன்றதை இட்டாச்சிக்கு காட்டுவாரு. உச்சியா கிளான்ல இருக்கிறவங்களாம் நருட்டோ குண்டு கட்ட தூக்கிட்டு வந்துட்டு, லார்ட் ஃபுகாக்கு இவனை பிடிச்சாச்சு, நீங்க வேலையை பாருங்கன்னு சொல்ல அவரும் நருட்டோ உடம்புக்குள்ள இருந்து 9 டெயில்ஸை வெளியே எடுத்து அதை அப்படியே கண்ட்ரோலுக்கு எடுத்து 9 டெயில்ஸை யூஸ் பண்ணி லீஃப் வில்லேஜ் அழிச்சிருவாரு. ஸோ இதெல்லாம் இட்டாச்சிக்கு காட்ட இட்டாச்சி அப்படியே ஷாக் ஆயிடுவான். அடுத்து ஃபுகாக்கும், இந்த பாரு இட்டாச்சி, இந்த காரியத்தை பண்ணி முடிக்க உன்னோட உதவி எங்களுக்கு தேவை, சோ நீ நம்ம கிளான் பக்கம் தான் நிக்கணும், நிச்சயமா இந்த மாதிரி பண்ணும்போது 2 சைடுமே ரத்த காயம் ஏற்படும், அதனால தான் நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன், நம்ம எல்லாம் சேர்ந்து லீஃப் வில்லேஜோட ஐயர் அபிஷியல்ஸை மட்டும் போட்டு தள்ளிட்டா ஈஸியா வில்லேஜ் நம்ம கைக்கு வந்துடும், ரத்த காயமும் கம்மியா ஏற்படும். ஸோ இட்டாச்சி, நீங்க
பக்கம் நிப்பல நின்று தான் ஆகணும்னு அவங்க அப்பா சொல்வாரு. அடுத்து இட்டாச்சும் இங்க நடந்ததெல்லாம் கொண்டு போயிட்டு அப்படியே ஹையர் அஃபீஷியல்ஸ் கிட்ட சொல்லுவான். உடனே டான்ஸும் உச்சியா கிளான் இப்படி யோசிக்கிறாங்களா, அவங்க நம்மள அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அவங்கள அடிக்கணும்னுவான். உடனே தேடோக்காகவும் வாயை மூடுறா, உச்சியா கிளான் நமக்கு நண்பர்கள் மாதிரி, அவங்க கிட்ட நம்ம முதல்ல பேச்சுவார்த்தை நடத்தலாம், அதுக்கப்புறம் அதனால முடிவு பண்ணிக்கலான்வாரு. அதுக்கப்புறம் டான்ஸோ இட்டாச்சியை தனியா கூப்பிட்டு இங்க பார்ப்பா, உச்சியா கிளான் கூட சேர்ந்து நீ எங்க பக்கம் திரும்பினா உன் ஃபேமிலியோட சேர்ந்து நீ சாக வேண்டியதுதான், ரெண்டு சைடுமே ஏகப்பட்ட உயிரிழப்பு ஏற்படும். அப்படி இல்லாம நீ எங்க பக்கம் இருந்து உச்சியா கிளான்ல இருக்கிற எல்லாரையுமே அழிச்சிட்டு உன் தம்பியை மட்டும் நீ காப்பாத்திக்கோ. அந்த மாதிரி பண்ணா லீஃப் வில்லேஜ் நல்லா இருக்கும். அது மட்டும் இல்ல, நீ தான் லீஃப் வில்லேஜோட டபுள் ஏஜென்ட். சோ லீஃப் வில்லேஜ் உன்னை தவிர வேற யாராலையுமே காப்பாற்ற முடியாது, இந்த மிஷினை நீ எடுத்து பண்ணுன்னு சொல்லிட்டு டான்ஸ் அப்படியே கிளம்பிடுவான். அடுத்து இட்டாச்சும் வில்லேஜா இல்ல கிளானான்னு சொல்லிட்டு பயங்கரமா யோசிச்சுக்கிட்டு அப்படியே அவன் தம்பி நருட்டோ கூட ஜாலியா சண்டை போடுறதெல்லாம் பார்த்துட்டு நேரா டோபி கிட்ட போயிட்டு நீ எனக்கு ஒரு உதவி பண்ணணுமேன்பான். எல்லாம் உச்சியா கிளான் அழிக்கிறது தான். அப்படியே இரவாகுது. இட்டாச்சும் மாஸ்க போட்டுக்கிட்டு சும்மா சில்லு 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 சில்லுன்னு உச்சியா கிளான்ல இருக்க எல்லாரையுமே போட்டு தள்ளிக்கிட்டே போயிட்டு இருப்பான். எதிராக அவங்க அப்பா வருவாரா, இட்டாச்சி கிட்ட கேட்பாரு, என்னடா நான் ஒண்ணு பண்ணணும்னு நினைச்சா நீ எனக்கு எதிராக வேற ஒண்ணு பண்ணிட்டு இருக்க, நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்கன்னு கேட்க இட்டாச்சும் அவன் என்னதான் பண்ணணும்னு நினைக்கிறான்றத அப்படி அவன் ஷெரிங்கான் மூலமா அவங்க அப்பாவுக்கு காட்ட ஆரம்பிப்பான். இன்னொரு பக்கம் டோபியை காட்டுறாங்க. இசுமியும் குணையை வச்சு டோபியை அட்டாக் பண்ண, பட் எல்லாமே அவன் உடம்புக்குள்ள பூந்து அப்படியே வெளியே வரும். அடுத்து டோபியும் இசுமியை சங்கிலியை போட்டு அசால்ட்டா லாக் பண்ணிடுவான். இசுமியும் இட்டாச்சி என்னை காப்பாத்துன்னு சொல்ல, இந்த நேரத்துல இட்டாச்சும் இந்த வில்லேஜ் ஃபியூச்சர்ல எப்படி இருக்கணும்ன்றத அவங்க அப்பா கிட்ட காட்டி முடிப்பான். அவங்க அப்பாவும் ஓ வில்லேஜும் கிளானும் ஃபியூச்சர்ல நீ இப்படிதான் இருக்கணும்னு ஆசைப்படுறியா, சரின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கிருந்து மறைஞ்சு போயிடுவாரு. ஷாடோ க்ளோன் தான். இட்டாச்சி இப்போ யோசிப்பான், இந்த வில்லேஜ்லேயே ஒருத்தான ஆப்புன்னுட்டு நம்ம அப்பா தான், அவர்கிட்ட மாங்கிக்யூ ஷெரிங்கான் வேற இருக்கு, ஸோ இது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க வீட்டை நோக்கி போவான். உள்ள இருந்துகிட்டே அவங்க அப்பாவும் வெளியே ட்ராப் ஒன்றும் இல்லை தைரியமா உள்ளவான்னு சொல்ல இட்டாச்சும் தயக்கத்தோட அப்படியே மெல்லமா உள்ள போவான். அவங்க அப்பாவும் என் பையன் கூட எனக்கு டெத் மேட்ச் போடலாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, ஸோ நீ எங்க பக்கம் நிக்கல வேற ஒரு பக்கம் நிக்கிறன்னு. உடனே இட்டாச்சியும் அம்மா அப்பா அது வந்துன்மா. உடனே அவங்களும் இல்ல இட்டாச்சி நீ எதுக்காக இப்படி பண்றன்றது எங்களுக்கு புரியுது, உண்மையிலேயே நீ ரொம்ப நல்ல பையன்வாங்க. இட்டாச்சும் கையில கத்தியோட கண்கள்ல கண்ணீரோட அப்படியே கையெல்லாம் நடுங்கிட்டு இருக்கும். அவங்க அப்பாவும் இங்க பாரு நீ பண்ற வழி கரெக்டு தான், சாஸ்கியை மட்டும் நல்லபடியா பத்திரமா பாத்துக்கோன்னு. இட்டாச்சும் அழுதுகிட்டே கண்டிப்பான்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் கொண்டு முடிச்சுட்டு நேரம் டோபி கிட்ட போயிருப்பான். டோபியும் எல்லாரையுமே கொண்டாச்சு போலாமான்வான். உடனே இட்டாச்சும் ஹையர் அஃபீஷியல்ஸ் கிட்ட ரிப்போர்ட் பண்ணோம், நீ போ நான் வரேன்னு சொல்லிட்டு நேரா தேடோக்காக கிட்ட போயிருப்பான். அவரும் இட்டாச்சி இந்நேரத்துக்கு உச்சியா கிளான்னால லீஃப் வில்லேஜுக்குள்ள சிவில் வாரே நடந்திருக்கும், இப்போ அது எதுவுமே நடக்காம வில்லேஜ் அமைதியா இருக்குன்னா அதுக்கு நீ தான் காரணம். ஆனா உன்னோட கிளான் மெம்பர்ஸும் ஃபேமிலி மெம்பர்ஸும் இப்படி ஆயிட்டாங்க, இதை விட்டா வேற வழி இருக்கான்னு கூட எனக்கு தெரியலன்னு. உடனே இட்டாச்சும் சாரி கேட்பானா. உடனே ஹொக்காகேவும் நீ எதுக்கு சாரி கேட்கற, உன் மேலதான் எந்த தப்பும் கிடையாது, நீ இந்த முடிவு எடுத்ததுனால இப்போ உன்னோட பேர் பிங்கோ புக்ல வந்துட்டு இருக்கும், ஸோ உன்னை உயிரோடவோ கொண்டு பிடிச்சி கொடுத்தா மற்றவங்களுக்கு ரிவார்ட் கிடைக்கும், அதனால எல்லாருமே உன்னை டார்கெட் பண்ணுவாங்க, இப்போ நீ என்ன பண்ண போறேன்னு கேட்டதுக்கு இட்டாச்சியும் அகாட்சுகின்னு ஒரு குரூப் இருக்கு, அந்த குரூப் கூட போய் நான் சேர்ந்துக்கிட்டு அந்த குரூப்னால லீஃப் வில்லேஜுக்கு நான் எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்க போறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி இருப்பான். போற வழியில டான்ஸ் ஆளுங்க ரெண்டு பேர் இட்டாச்சி கூட டீமா இருந்தானுங்களே, அவனுங்க அப்படி இட்டாச்சி சுத்து போட்டுட்டு என்ன காரியம்டா நீ பண்ணிருக்க, இப்போ உன் கதையை முடிக்க போறோம், உன் ஷெரிங்கான பார்த்தா தானே பிரச்சனை, பார்க்காமலே சண்டை போட போறேன்னு சொல்லிட்டு இட்டாச்சி கூட சண்டை போடுவாங்க. இட்டாச்சி அவனுங்களை அசால்ட்டா கெஞ்சி உட்சுல போட்டு அவனுங்களே குத்திக்கிற மாதிரி பண்ணிடுவான். அவனுங்களும் சாகிற நேரத்துல இட்டாச்சி நீ எங்களை கடைசி வரைக்கும் நம்பவே இல்லையான்னு கேட்பாங்க. இட்டாச்சும் டே நான் லீஃப் வில்லேஜோட டபுள் ஏஜென்ட்ரா, உச்சியா கிளானுக்காகவும் வேலை செய்வேன் லீஃப் வில்லேஜுக்காகவும் வேலை செய்வேன், ஆனா நான் கடைசி வரைக்கும் யாருக்கு ஸ்பையா இருந்தேனே தெரியலன்னு சொல்லிட்டு அப்படியே டோபி கிட்ட போவான். டோபியும் இங்க பாரு அகாட்சுகியை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு சாதாரண ஆளு, எனக்குன்ட்டு எந்த ஸ்பெஷல் ஜூட்ஸும் கிடையாது, ஸோ இதை தான் நீயும் மெயின்டைன் பண்ணணும், ஏன்னா மதரா உச்சியா உயிரோட இருக்கான்னு தெரிஞ்சா இங்க பல கலவரம் வெடிக்கும், அகாட்சுகியோட லீடருக்கு மட்டும்தான் இது தெரியும், ஸோ நீயும் அதே மாதிரி இருந்துக்கோன்னு சொல்லிட்டு ஹைட் அவுட்டுக்கு கூட்டிட்டு போவான். அங்க ஒரு மாதிரி இவனுக்கு முன்னாடி இருப்பான். ஒரு சுமரும் இட்டாச்சி கிட்ட வாப்பா இட்டாச்சி உன்னை பத்தி என்னமோ கேள்விப்பட்டனே, பரவாயில்ல நல்லதுதான், சொந்தக்காரங்க ஃப்ரெண்டுலாம் இருந்தாலே அது ஒரு சும்மா தான், அதை வெட்டி போட்டாதான் நம்மளால அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆக முடியும்மா. பெயின் வந்துட்டு இட்டாச்சி வெல்கம் பண்ணிட்டு இங்க பாரு அகாட்சுகியோட எய்மே நம்ம இந்த உலகத்தை ஆளணும், இந்த உலகத்துக்கு அமைதியை கொண்டு வரணும், அதுக்காக தான் நாங்க ஏகப்பட்ட ஷினோபிஸை ஹையர் பண்ணிட்டு இருக்கோம், ஸோ இனிமே உனக்கும் லீஃப் வில்லேஜுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு ஹெட்பேண்ட்ல ஒரு கோடை போட்டு இட்டாச்சிக்கு கொடுத்துட்டு அப்படி இங்க சேர்ந்து கோடான்னு சொல்லிட்டு ஒரு ரிங்கையும் கொடுப்பாங்க. அடுத்து இவனுங்க எல்லாருமே ஒரு டீமா நின்றுக்கிட்டு இந்த உலகத்துக்கு வழினா என்னன்றத காட்டுறேன்னுவாங்க. அப்படியே இட்டாச்சுக்கு ஜூஸோன்ற ஒருத்தனையும் டீம் மெம்பரா போட்டு விடுவாங்க. அடுத்து ஜூஸோவும் இட்டாச்சும் அவங்களோட முதல் மிஷனுக்காக வருவாங்க. இப்போ ஜூஸோவும் டே இட்டாச்சு உனக்கு மைட் டை பத்தி தெரியுமான்னு கேட்க இட்டாச்சியும் எனக்கு மைட் கை தான் தெரியும்மா. ஜூஸோவும் நான் 7 இன்ச்சஸ் வாட்மேன்ல ஒருத்தன்டா, மொத்தம் என் கூட 7 பேர் இருப்பாங்க,
ஆனா அன்னைக்கு அந்த மைட் டை எங்க 7 பேர்ல 3 பேரை போட்டு தள்ளிட்டான். அப்படி ஒரு மிருகத்தனமான டை ஜூட்ஸுவை நான் என் வாழ்நாள்லயே பார்த்தது கிடையாது. சரி நீ யாரும் பேக்ரவுண்ட் இது எதுவுமே எனக்கு தேவை கிடையாது, உன்னோட ஸ்ட்ரென்த்தை மட்டும் நீ சொல்லு. என்னோட ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா இந்த பிளேடு தான், இதை வச்சு போட்டேன்னு வச்சுக்கோயேன் ஒரே வெட்டு தான், சோலி முடிஞ்சிரும்மா. அடுத்து இட்டாச்சி சொல்வான் கென் ஜூட்ஸு, ஃபயர் ஸ்டைல் ஜூட்ஸு, ஷுரிகன் ஜூட்ஸு இதெல்லாம் என்னோட ஸ்ட்ரென்த்துமா. உடனே ஜூஸோவும் பாருடா இதனாலதான் லீஃப் வில்லேஜோட அம்பு, ஷெரிங்கான் ஆஃப் த இட்டாச்சி, கிளான் கில்லர்னு பல நிக்நேம் இருக்கா, இருந்துட்டு போட்டோம். இங்க பாரு ஃபர்ஸ்ட் நீ முன்னாடி போயிட்டு அட்டாக் பண்ணு, அதுக்கப்புறம் நான் முன்னாடி வரேன், அதுக்கப்புறம் நீ எனக்கு பின்னாடி இருந்து அட்டாக் பண்ணு, இதுக்கு பேர் தான் ஃபார்மேஷன் பீன்மா. உடனே இட்டாச்சி அப்ப ஃபார்மேஷன் ஏன் என்னடான்னு கேட்க யார் யாருக்கு எப்படி இஷ்டமோ அப்படி சண்டை போடலான்மா. அதுக்கப்புறம் பல்லாக்குல மல்லாக்கா ஒருத்தனை தூக்கிட்டு வந்துட்டு இருப்பாங்க, ஏகப்பட்ட பேர் பாதுகாப்புக்கு இருப்பாங்க. ஆனா இட்டாச்சு ஜூஸோவும் எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு ஜூஸோவும் பிளேட வச்சு பல்லாக்குல இருக்கவன ஒரே வெட்டு தான் அப்படியே மல்லாக்கா நட்டுப்பான். சோ கதை முடிஞ்சுது. அதுக்கப்புறமேட்டு ஜூஸோவும் இட்டாச்சும் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. ஜூஸோவும் அக்காட்சுக்கியை பத்தி மொத்த கதையுமே இட்டாச்சு கிட்ட சொல்ல, இட்டாச்சும் அன்னைக்கு பெய்னி நம்ம அக்காட்சுக்கியோட கோல் அமைதி கொண்டு வரதுன்னு சொன்னான்னு சொல்லிட்டு கேட்க, உடனே ஜூஸோவும் ஆமாண்டா அதுக்கு நம்ம கிட்ட பவரும் மணியும் தேவையில்ல, சோ அதனால இந்த மாதிரி சின்ன சின்ன மிஷன் எல்லாம் பண்ணணும்மா. அதுக்கப்புறம் இப்ப இவங்களுக்கும் அக்காட்சுக்கியோட லீடர் கிட்ட இருந்து அழைப்பு வரும். இவங்களும் அங்க உட்காந்துக்கிட்டே சக்கராவை மட்டும் யூஸ் பண்ணி இல்யூஷன் மாதிரி மாறுவாங்கல்ல, சோ அந்த மாதிரி மீட்டிங் அட்டன் பண்ணுவாங்க. அப்ப பெயின் சொல்வான் 5 கிரேட் நேஷன் கிட்ட தான் டெய்ல்டு பீஸ்ட் எல்லாமே இருக்கு, ஒரு சில டெய்ல்டு பீஸ்ட் எங்க இருக்குன்னு தெரியும், ஒரு சில டெய்ல்டு பீஸ்ட் தெரியாது. நீங்க எல்லாருமே டெய்ல்டு பீஸ்ட் முதல்ல போயிட்டு கண்டுபிடிக்கணும். எல்லா டெய்ல்டு பீஸ்டும் நம்ம கைக்கு வந்துருச்சுன்னா இந்த உலகத்தையே நம்ம ஆளலாம். அப்புறம் இட்டாச்சி ஜூஸோ உங்க 2 பேருக்கும் ஒரு மிஷின் தரேன், நீங்க லேண்ட் ஆஃப் வாட்டருக்கு போயிட்டு அந்த வேலையை முடிச்சிருங்கன்னுவா. அதுக்கப்புறம் இரவு நேரத்துல இட்டாச்சும் ஜூஸும் பதுங்கி பக்காவா லேண்ட் ஆஃப் வாட்டருக்கு போயிட்டு வெளியே இருந்த காட்ஸ் எல்லாரையுமே போட்டு தள்ளிட்டு உள்ள ஒருத்தன் சிவனேன்ட்டு இருப்பான் அவனையுமே போட்டு தள்ளிட்டு அசால்ட்டா வேலையை முடிச்சுட்டு வந்துட்டு இருப்பானுங்க. ஆனா பின்னாலே அவனும் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பானுங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஜூஸும் அவனோட மிஸ்டே யூஸ் பண்ணி அந்த இடம் ஃபுல்லா பனிமூட்டமாக்குவானா. ஆனா ஃபாலோ பண்ணிட்டு வரவங்களும் அந்த பனியெல்லாம் விலைக்கிட்டே இவனுங்களை சுத்து போட்டுருவாங்க. இப்ப ஜூஸும் லார்ட் ஃபோர்த் நீங்களான்வா. இட்டாச்சும் மிஸ்ஸுக்காகவா இவர் பார்க்க குழந்தை மாதிரி இருக்காருன்னு சொல்ல, உடனே ஜூஸும் அப்படிதான்டா இருப்பாரு, பயங்கரமான ஆளு, 3 டைல்ஸ் ஜிஞ்சுரிக்கு வேற, இவர்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும்வா. இப்ப மிஸ்ஸுக்காகவும் இந்த பாரு ஜூஸோ உன்னை நான் திரும்ப பாப்பன்ட்டு எதிர்பார்க்கவே இல்லை, உன் கையில இருக்கிற அந்த பிளேட இப்போ நான் எனக்கு சொந்தமாக்கிக்க போறேன்னு. அடுத்து இப்போ ஜூஸும் மாட்டிக்கிட்டோம் ஃபார்மேஷன் சீதான்னு சொல்ல, ஈட்டாச்சு அப்படியே ஜூஸுவை வெட்டிடுவான். ஐயோன்னு எல்லாம் அப்படியே ஷாக் ஆயிடுவாங்க. இப்போ ஜூஸை பறந்து போயிட்டு மிஸ்ஸுக்காக அட்டாக் பண்ணுமா. அப்ப வெட்டினது யார்டான்னு பார்த்தா அது வெறும் வாட்டர் க்ளோன் தான். இப்போ ஜூஸும் இட்டாச்சி பண்றான்னு சொல்ல, இப்போ இட்டாச்சும் ஃபயர் ஸ்டைல் ஜூட்ஸு யூஸ் பண்ணி மிஸ்ஸுக்காக எரிச்சு விட கொஞ்ச நேரத்துக்கு எரிவாரு. டக்குன்னு பார்த்தா டெய்ல்டு பீஸ்டா மாறிடுவாரு. இப்போ மிஸ்ஸுக்காகவும் அவனை 2 பேரும் செத்திங்கடான்மா. இப்போ ஜூஸும் இட்டாச்சி 4th மிஸ்ஸுக்காக நான் டெய்ல்டு பீஸ்டை கண்ட்ரோல் பண்ண முடியும், கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்து இப்ப மிஸ்ஸுக்காக ஓடி வந்து ஜூஸுவை தட்டி விட்டுட்டு இட்டாச்சியத்தோட அப்படியே இட்டாச்சி உடம்ப சுத்தி நம்ம கிறிஸ்டல் மாதிரி ஃபார்ம் ஆயிட்டே இருக்கும். நல்ல வேலை ஜூஸ் ஓடி வந்து அவரை தட்டி விட்டுட்டு இட்டாச்சியை காப்பாத்திடுவான். அதுக்கப்புறம் இப்ப மிஸ்ஸுக்காக இவன் டெய்ல்டு பீஸ்ட் பாம்பை ரெடி பண்ணி இவங்களை நோக்கி அனுப்ப, இப்ப ஜூஸும் அவன் கத்திய வச்சு அதுக்கு ஒரே வெட்டு தான். ஆனா அதுதான் பாம் ஆச்சு. பாதி கத்தி ஜூஸ் உடம்புல சொருகிக்கும், பாதி கத்தி தரையில போய் சொருகிக்கும். பாவம்பா ஜூஸோ இப்ப மிஸ்ஸுக்காக இன்னொரு டெய்ல்டு பீஸ்ட் பாம்பை ரெடி பண்ண, இப்ப இட்டாச்சோட கண்ணுல இருந்து ஆட்டோமேட்டிக்கா ரத்தம் வந்து அமர்த்துறசோ அப்படியே மிஸ்ஸுக்காக சுத்தி எரிக்கும். அவரும் தக்க தக்க தக்கன்னு எரிஞ்சு அப்படியே கருகி கீழே விழுவாரு. நல்ல வேலை டெய்ல்டு பீஸ்ட் மோட்ல இருந்ததுனால மனுஷனுக்கு ஒன்றும் ஆகல. இப்ப ஜூஸோவும் இட்டாச்சு அவ்வளோதான், இங்கே என் கதை முடிய போகுது, நீங்க இருந்து போயிடுன்னுவா. இட்டாச்சும் கடைசியாக ஏதாவது சொல்லணுமான்னு கேட்பான். ஜூஸும் எனக்குன்ட்டு இங்கே யாருமே கிடையாது, உனக்குன்ட்டு யாரும் இருக்காங்கன்னு நினைக்கிறேன், அதனால தான் இந்த கேள்வியை கேட்குற, சீக்கிரமா நீங்க இருந்து கிளம்பிடு, எனக்குன்னு இருக்கிறது இந்த கத்தி தான் சொல்லிட்டு அதை எடுக்கலான்னு பார்ப்பான். அப்படியே இறந்துருவான். அதுக்கப்புறம் இவங்களும் திரும்பி மீட்டிங்கை போடுவாங்க. இட்டாச்சும் இங்கே நடந்த எல்லாத்தையுமே அங்கே சொல்ல, காக்கசும் இதே மாதிரி தான் சண்டை போடும் போது அவனோட பார்ட்னரை தெரியாம அவனே கொண்டுட்டு இருப்பான். ஸோ காக்கசு சோலோவா இருக்கான்ல, அதனால இட்டாச்சு கூட அவனை சேர்ந்துக்க சொல்லிட்டு இன்னமும் நிறைய பேர் நம்ம டீம்ல சேர்க்கணும், வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு மீட்டிங்கை கலைப்பாங்க. அதுக்கப்புறம் இட்டாச்சி நடந்து வருவான். அவனுக்கு நேர் எதிர உரோச்சு மரம் நடந்து போவான். உரோச்சு மரம் அவன் பாம்பு கையை வச்சு இட்டாச்சியை பிடிச்சிட்டு, இட்டாச்சி உனக்கு ஈட்டர்னல் லைஃப்னா என்னன்னு தெரியுமாப்பா, உன் உடம்பு மட்டும் எனக்கு கிடைக்கட்டும், அதை நான் காட்டுறேன்னுவா. பார்த்தா உரோச்சு மருவால அசையவே முடியாது, ஆல்ரெடி அண்டர் இட்டாச்சிஸ் கென்ஜூட்சு. இப்போ உரோச்சு மருவும் பேராலிசிஸ் கென்ஜூட்சுவா, எப்படா போட்ட என்ன கண்ணுடா உனக்குன்னு சொல்லிட்டு புரிச்சு போயிருப்பான். இட்டாச்சும் உரோச்சு மருவ சுக்கியோமி வேர்ல்டு கொண்டு போயிட்டு ஃபன் பண்ணிட்டு இருப்பான். இப்போ உரோச்சு மருவ ஆன்சைனை போட்டு தப்பிக்கலான்னு பார்ப்பான். அது கூட இட்டாச்சு அவன் கையை வெட்டி எரிஞ்சிட்டு, இந்தா பாரு நீ என்ன ஜூட்சு வேணாலும் ட்ரை பண்ணு, ஆனா என்னோட கண்ணு எல்லாத்தையுமே பார்க்கணுமா. இப்போ குறுக்க கபுட்டோ பூந்து உரோச்சு மருவை காப்பாத்தி கொண்டு போயிடுவான். அதுக்கப்புறம் இவங்க திரும்பவும் மீட்டிங்கை போடுவாங்க. அப்ப பேசிப்பாங்க, உரோச்சு மரு இந்த மாதிரி நமக்கு துரோகம் பட்டீங்கன்னு எஸ்கேப் ஆயிட்டான், அவனை சும்மா விடக்கூடாதுன்னு. உடனே சசூரியும் அந்த உரோச்சு மருவையும் அவன் கூட இருக்கிறவனையும் நான் பாத்துக்கிறேன், என் கிட்ட விடுங்கன்னு சொல்ல, இப்ப பெயினும் நல்லது
சசுரி இட்டாச்சி உங்க 2 பேருக்கும் நான் வேற பார்ட்னரை பார்த்து வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுவான். அடுத்த நாள் இட்டாச்சி உட்காந்து நம்ம யோசிச்சுட்டு இருப்பான். அந்த நேரத்துல மெல்லமா ஒருத்தர் நடந்து வருவான். நம்ம கிசாமி நேரா இட்டாச்சி கிட்ட வந்துட்டு இன்னையில இருந்து நான் தான் உன்னோட பார்ட்னருமா. அடுத்து இப்ப இட்டாச்சி கிசாமி சசூரி 3 பேரும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு அது இங்கதான் இருக்கும் வா நம்ம கூட சேர்த்துக்கலாம்னு சொல்லிட்டு டெய்டராவை அக்காட்சுக்கில வந்து சேர்ந்துக்கும்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. உடனே டெய்டராவும் அக்காட்சுக்கியா யாரா நீங்களாம் பார்க்கவே கோமாளி மாதிரி இருக்கீங்க நான்லாம் வரலன்னுமா. உடனே சசூரியும் இந்த பையன் ஃபுல்லா எனர்ஜெட்டிக்காக இருக்கான் ஆனால் வாய் தான் அதிகமாக இருக்கு நானே கொண்டுடுவோம் பள்ளியன்மா. இட்டாச்சும் நம்ம லீடரோட ஆர்டர் இவன் நம்ம கூட சேர்த்துக்கணும்மா. டெய்டராவும் என்னைய பற்றி உங்களுக்கு தெரியுமான்னு கேட்பான். உடனே இவனுங்களும் தெரியும்டா நீ லீகலாக பாமா ரெடி பண்ணி வேற நேஷனுக்கு அனுப்பிட்டு இருக்க நீ ஒரு ரோக் நெஞ்சா. ஆமாம் உன்னோட பர்பஸ் தான் என்னன்னு கேட்க டெய்டராவும் பர்பஸா அந்த மாதிரியெல்லாம் ஒன்றும் கிடையாது நான் வந்து பாம்பை ரெடி பண்ணி வெடிக்க வச்சுட்டு அதுக்கு கமிஷன் வாங்குவேன் அப்படியே வாழ்க்கை போகுது என்ன உனக்குன்னுமா. உடனே இட்டாச்சும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு டெய்டரா மேலே கெஞ்சுட்ஸு யூஸ் பண்ணேன். இப்போ டெய்டரா டக்குன்னு அவன் ஹெட்பேண்டில் ஒரு கோடை போட்டு அதை தலையில் மாட்டிக்கிட்டு அக்காட்சுக்கி காஸ்டியூமெல்லாம் மாட்டிப்பான். இப்போ பெயின் வந்து ரிங்கை கொடுக்க டெய்டராவும் நான் அக்காட்சுக்கியில் வேணால் சேர்ந்துக்கிறேன் ஆனால் அதுக்காகலாம் என்னோட ஆர்ட்டை விட முடியாதுன்னுமா. பெயினும் நீ அக்காட்சுக்கியில் இருந்துக்கிட்டு என்ன கருமத்தனா பண்ணுன்னு சொல்லிட்டு மோதிரத்தை கொடுக்க அவனும் வாங்கி மாட்டிக்கிட்டு டே இட்டாச்சு என் மேலே கெஞ்சுட்ஸோ யூஸ் பண்ணுற மாமான் என்னோட ஆர்ட் என்னன்ட்டு உனக்கும் ஒரு நாள் நான் காட்டுறேன்டான்மா. அடுத்து பெயின் சொல்வான் சசுரி டெய்டரா நீங்கள் 2 பேரும் டீம் அப் பண்ணிக்கோங்க உங்களோட முதல் மிஷின் இந்த உரோச்சி ஒரு தேடி கண்டுபிடிச்சி கொண்டுடுங்க அவன் இங்கே தான் எங்கேயோ லேண்டாக வின்கிட்ட இருக்கான்னு நான் கேள்விப்பட்டேன் போய் பாருங்கன்னு சொல்ல இவனுங்களும் அங்கேருந்து கிளம்புவானுங்க. இப்போ சசுரியும் உரோச்சி மாறு கூட கபுட்டோன்னு ஒருத்தர் இருப்பான். அவன் மேலே என்னோட ஜூட்ஸும் நான் யூஸ் பண்ணி அவனை என்னோட ஸ்லீப்பர் ஏஜென்ட்டாக மாற்றி வச்சிருக்கேன். அவன் நமக்கு உரோச்சி மாறு எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு ஹிண்ட் கொடுப்பான்னு சொல்லிட்டு ஒரு கரடி பொம்மைக்குள்ளேருந்து ஒரு ஸ்க்ரால் எடுத்து பார்த்துட்டு உரோச்சி மாறு இங்கே தான் இருக்கானான்னு சொல்லிட்டு நேரம் அந்த இடத்துக்கு போவான். இப்போ உரோச்சி மாறும் இவனுங்களுக்கு நேர் இதில் வந்து நின்றுட்டு என்னடா நீங்க வந்திருக்கீங்க நான் இட்டாச்சி வருவான்னு நினைச்சான்மா. இப்போ சசுரியும் அதை நாங்கள் வந்துட்டோம்ல ஆட்டத்தை ஆரம்பிக்கிறோம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்க்ரோலை ஓப்பன் பண்ணி தேர்டு கசுக்காகையோட பப்பட்டை வெளியெடுப்பான். உரோச்சி மாறுவும் சாலா என்னடா பப்பட்டை வச்சு விளையாட்டு காட்டிட்டு இருக்க இங்கிட்டு சூடுன்னு சொல்லிட்டு கையை தான் அசைப்பான். இப்போ பூமிக்கடியிலேருந்து தேர்டு கசக்காகவே வெளியே வருவார் ரீஅனிமேஷன் ஜூட்ஸு. இப்போ உரோச்சி மாறும் ஒரு சீட்டை கட்டி அவர் மண்டையில் அனுப்பி அவரோட பாடியை கண்ட்ரோலுக்கு எடுத்து அவர் வச்சு சசுரியை அட்டாக் பண்ண சசுரியும் தேர்டு கசக்காகவே அட்டாக் பண்ண அவர் அப்படியே பிதுங்கிடுவார். திரும்ப அப்படியே ஒன்று சேர்ந்துப்பார் ஒன்றாவது அவருக்கு டெய்டராவும் பங்கு கிளே வச்சு வெடிக்க வைப்பான். மனுஷன் திரும்ப வந்துட்டு இருப்பாரு அவர் தான் ரீஅனிமேட்டான பாடியாச்சு. இப்போ தேர்டு கசக்காகவும் ஏன்டா உரோச்சி நீ என்னையே கண்ட்ரோலுக்கு எடுக்க நினைக்கிறியான்னு சொல்லிட்டு மனுஷன் அப்படியே மறைஞ்சு போயிடுவாரு. உரோச்சி மாறுவும் ஆடாடா இன்னமும் ரீஅனிமேஷன் ஜூட்ஸோ ஒழுங்கா பண்ண கத்துக்கணும்னு யோசிச்சுட்டு இருப்பான். இப்ப சசுரியும் இதாண்டா டைம் அவனை நீ செத்தடான்னு சொல்லிட்டு உரோச்சி மாறும் ஃபாலோ பண்ணிட்டு போவான். அவனை எடுப்பான் பாருங்க ஓட்டம் ஐடோட்டுக்குள்ள. டெய்டராவும் நான் பாத்துக்கிறோன்னு சொல்லிட்டு அவனோட ஏகப்பட்ட கிளே பறவை அனுப்பி விடுவான். எல்லாமே டமால்னு வெடியும். அந்த ஹைடவுட் இருந்த அடையாளமே அங்க இருக்காது. அடுத்து இவங்களும் மீட்டிங் போட்டு பேசுவாங்க. அப்ப சாசுரி சொல்லுவான் உரோச்சி மாறு தேடி கண்டுபிடிச்சு போய் சண்டை போட்டோம் அந்த இடமும் வெடிச்சு செதறிச்சு பட் அவன் செத்துட்டானா உயிரோட இருக்கானான்னு தெரியல அவன் பாடி கூட கிடைக்கலன்னுமா. டெய்டரால அவனால என்னோட எக்ஸ்ப்ளோஷன்ல இருந்தெல்லாம் தப்பிச்சிருக்க முடியாது நிச்சயமா அவன் மர்கையாதான்மா. இப்ப மற்றவங்களும் உரோச்சி மாறு ஒன்றும் குறைச்சாடப்படாதீங்க அவன் லேசப்பட்ட ஆள் கிடையாது ஸோ அவன் மேலே எப்பவுமே ஒரு கண்ணு இருக்கட்டும்வாங்க. இப்ப பெயினும் ஓகே இன்னொரு இமார்டலா இருக்கிறவட பத்தி தெரிய வந்திருக்கு நீங்க போயிட்டு பாருங்கன்னுவாங்க. இப்ப அப்படியே ஹீடானா காட்டுறாங்க. சிவன் ஒருத்தன் போயிட்டு இருப்பான். இப்ப ஹீடானும் தலை லார்ட் ஜாசின் கூட போயிட்டு சேர்ந்துக்கிறியான்னு சொல்லிட்டு அவனை கொண்டு பரலோகத்துக்கு அனுப்பிடுவான். இப்போ இட்டாச்சி காக்கசு கோனான் 3 பேருமே ஹீடானா பார்த்து பேசுறதுக்காக வந்துட்டு இருப்பாங்க. இப்போ கோனான் மட்டும் ஹீடான் பக்கமா போக இப்போ ஹீடானும் புள்ள இங்க பாருமா உனக்கு லார்ட் யாசினோட வழியில சேரத்துக்கு விருப்பமான்னு கேட்பான். கோனானும் அப்படின்னா என்னன்னு கேட்க ஹீடானும் பெருசா ஒன்றும் இல்லை கொலை பண்ணணும் ஆனால் நமக்கு அதுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்காது லார்ட் ஜாசினுக்கு நம்ம மரியாதை செலுத்துறோம் அவ்வளோதான் வந்து சேர்ந்துக்கிறியான்னு கேட்க இப்போ இட்டாச்சும் காக்கசுவும் அந்த இடத்துக்கு வந்துருவாங்க. இப்போ காக்கசுவும் இவன் உண்மையிலேயே இம்மார்ட்டலா டெஸ்ட் பண்ணி பார்த்துடலான்னு சொல்லிட்டு அவன் பெரிய கையை வச்சு வயிற்றுல ஒரே சொருகு தான் ஒரு ஓட்டையே விழுந்துரும். இப்போ ஹீடானும் வயிற்று பிடிச்சிட்டு அப்படியே உக்காந்துக்கிட்டு எரும மாடு பரதேசி இப்படியாடா பண்ணுவேன்வா. காக்கசுவும் இவன் சாகலை அப்போ உண்மையிலேயே இம்மார்ட்டல் தான் போலன்வா. அடுத்து ஹீடானும் காக்கசுவோட கையை பிடிச்சி இழுத்து அப்படியே ரத்தத்தை மட்டும் எடுத்து அதை அப்படியே நாக்கால நக்கி ஒரு பெரிய வட்டத்தை போட்டு அதுக்குள்ள அவனோட ரிச்சுவல் ஆரம்பிப்பான். இதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் ஒரு பெரிய வெப்பன் எடுத்து அவனை குத்திப்பான். அந்த அடி அப்படியே காக்கசு உடம்புல ரிஃப்ளெக்ட் ஆகும். காக்கசுக்கு அண்டர்டேக்கர் மாதிரி 5 உயிரில் ஒரு உயிர் போயிடும். ஸோ ஹீடானுக்கு இப்படி ஒரு திறமையான்னு சொல்லிட்டு எல்லாம் ஷாக் ஆயிடுவாங்க.
இட்டாச்சும் ஓகேடா உன்னை நாங்கள் கூப்பிட்டுக்கிறோம் எங்கள் கூட வந்து சேர்ந்துரு அக்காட்சுகின்னு சொல்ல உடனே ஹீடானும் அக்காட்சுகியா அங்கே வந்து நான் என்ன பண்ணுறதுமா கோனானும் இங்கே என்ன பண்ணுறியோ அதே கொலையை அங்கே வந்து பண்ணு லார்ட் ஜாசின் ஒன்றும் கோச்சிக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு இவன் அக்காட்சுகியில் சேர்த்துப்பாங்க. அடுத்து என்ன இவனோட ஹெட் பேண்ட்லேயும் ஒரு கீரையில் போட்டு கொடுத்துருவாங்க. இப்போ ஹீடானும் இந்த பாருங்க அவங்க கூட சேர்ந்துட்டேன்லாம் கிடையாது, நான் லார்ட் ஜாசினோட புகழை பரப்பிக்கிட்டே இருப்பேன்மா. பெயினும் நீ எந்த கருமத்தினா பண்ணுன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுருவான். அடுத்து இப்போ எல்லாருக்குமே பேர் கிடச்சிரும். இட்டாச்சி கிசாமே சசுரி டைடரா ஹீடான் காகசு. இப்போ பெயினும் சசுரி கிட்ட சொல்லுவான் இந்த மாதிரி ஒரு ஹிடன் சவுண்ட் வில்லேஜில் இருக்கான்ட்டு கேள்விப்பட்டேன், நீங்கள் சீக்கிரமாக அங்கே போய் பாருங்கன்ட்டு. அடுத்து இட்டாச்சியும் கிசாமையும் ஒரு மிஷினில் இருப்பாங்க. இப்போ பெயினும் ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுப்பான். இங்கே பாருங்க ஒரு சாண்டி வில்லேஜ் சவுண்ட் வில்லேஜ் அவன் கைக்குள்ளே போட்டுவிட்டு லீஃப் வில்லேஜ் அட்டாக் பண்ணிட்டான். அந்த அட்டாக்ல தேடுக்காகவும் இறந்துட்டாரு. இப்போ வில்லேஜ் மோசமான நிலைமையில இருக்கு. ஸோ நீங்கள் வில்லேஜுக்கு போயிட்டு இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணிட்டு அப்படியே லீஃப் வில்லேஜில் இருக்கிற ஜிஞ்சுரிக்கு எந்த நிலைமையில இருக்கு நோட்டம் விட்டுவாங்கன்னு சொல்லிட்டு இட்டாச்சியும் கிசாமையே அனுப்பி விடுவான். இவங்களும் வில்லேஜுக்கு வருவாங்க. கிசாமையும் வில்லேஜை பார்த்துட்டு என்னப்பா இது வில்லேஜ் ரொம்ப அடி வாங்கியிருக்கு, சரியாகிறதுக்கே ரொம்ப நாள் ஆகும் போலியேன்மா. இட்டாச்சும் அப்படியே பார்த்துட்டு இருப்பானா. கிசாமேவும் என்ன பழைய வீட்டை பார்த்த உடனே பாசம் பொத்துக்கிட்டு வருதான்னு கேட்பான். இட்டாச்சும் அப்படியெல்லாம் இல்லைன்னுமா. ஆனால் மனசுக்குள்ள சாஸ்கே உனக்கு ஒன்றும் ஆகலையேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பான். அதுக்கப்புறம் தான் இட்டாச்சியும் கிசாமேவும் சாஸ்கேவும் கக்காஷியும் பேசிட்டு இருக்கத ஒரு ஓரமா கடையில இருந்து பார்த்துட்டு இருப்பாங்க. சாஸ்கே திரும்பி பார்க்கும்போது அங்க இருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் இட்டாச்சியும் கிசாமேவும் நருட்டோவை பிடிக்கலான்னு வரும்போது கரெக்டா சாஸ்கே வந்துட்டு இதுக்காக தான் நான் வாழ்க்கை ஃபுல்லா காத்துட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு சிடோரி எடுத்துட்டு அட்டாக் பண்ணலான்னு வருவான். ஆனா இட்டாச்சி பிடிச்சிருவான். நருட்டோ சாஸ்கே காப்பாத்தலான்னு வர கிசாமே அவன் அடிக்கலான்னு வர நல்ல வேலை ஜிராயா வந்து காப்பாத்திடுவாரு. ஆனா சாசுகே இது எனக்கும் இட்டாச்சிக்கும் இருக்கிற சண்டை யாரும் குறுக்க வராதீங்கன்னு சொல்லிட்டு இவன் பயங்கரமா அடி வாங்கிட்டு இருப்பான். இட்டாச்சியும் வயத்துல ஒரு குத்து விட்டுட்டு மனசுக்குள்ளேயே என்ன மன்னிச்சிரு சாஸ்கேன்னு சொல்லிட்டு அப்படியே கெஞ்சுட்சுல போட்டு அவன் உச்சியா கிளானியை அழிச்சதுனால திருப்பி போட்டு காமிச்சிட்டு இருப்பான். ஜிராயாவும் ஒரு டோர்ஜுட்ஸ் வச்சு பிடிக்கலான்னு வர இட்டாச்சியும் கிசாமியும் தப்பிச்சு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நருட்டோ மீட் பண்ணி அவனை கெஞ்சுட்சுல போட்டு சொல்லு நருட்டோ உனக்கு சாசுகே பிரதர் மாதிரின்னு சொன்ன, ஒரு வேலை சாசுகே லீஃப் வில்லேஜ் அழிக்க போனானா நீ சாஸ்கேவை கொல்லுவியா, லீஃப் வில்லேஜா இல்ல சாஸ்கேவான்னு கேட்கும் போது நீ எந்த பக்கம் போவான்னு கேட்க நான் ரெண்டுத்தையும் விட்டு கொடுக்க மாட்டேன், நான் சாசுகேவையும் தடுப்பேன் லீஃப் வில்லேஜும் காப்பாத்துவேன்னு சொல்ல இட்டாச்சிக்கு ஒரு நம்பிக்கை வரும். அதுக்கப்புறம் தான் சாசுகேவும் இட்டாச்சியை கண்டுபிடிச்சு இட்டாச்சி கூட சண்டை போட்டுட்டு இருக்க என்னென்னமோ நடந்துரும். கடைசியில இட்டாச்சியும் என்ன மன்னிச்சிரு சாசுகே, ஆனா இதுதான் என் முடிவுன்னு சொல்லிட்டு சாசுகே முன்னாடியே இறந்துருவான். அதுக்கப்புறம் வார்ல ரீஅனிமேட் ஆனதுக்கு அப்புறமும் சாசுகே கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டு சாசுகே இதுக்கப்புறமும் நீ என்ன மன்னிக்க வேணாம், ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, இதுக்கப்புறம் நீ என்ன பண்ணாலும் சரி என்னோட பாசமும் மேலதான் இருக்கும்னு சொல்லிட்டு அப்படியே மறைஞ்சு போயிடுவான். இதெல்லாம் சாஸ்கேவும் யோசிச்சு பார்த்துட்டு இட்டாச்சி நான் முடிவு பண்ணிட்டேன்மா. அதோட இந்த ஸ்டோரி ஆஃப் இட்டாச்சி முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேவா, டாடா பை பாய்.